பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த புதிய நாளிலே ஆண்டவர் உங்கள் ஒருவரையும் ஆஸ்வதிப்பாராக. தினம் ஒரு லோகசத்தில் நம்ம இன்னைக்கு ஒரு வசனத்தை பார்க்க போகிறோம். சங்கீத புஸ்தகத்தில் 9வது அதிகாரம் 18வது வசனம் இப்படி சொல்கிறது: எளியவன் என்றைக்கும் மறக்கப்படுவதில்லை, சிறுமைப்பட்டவருடைய நம்பிக்கை ஒருபோதும் கெட்டு போவதில்லை. எளியவன் என்றைக்கும் மறக்கப்படுவதில்லை. ஆண்டவருடைய பார்வையிலே, ஆண்டவர் உடைய நோக்கத்திலே எளியவர்கள் என்றைக்கும் மறக்கப்படுவதில்லை. ஆண்டவர் நல்ல வசதியானவர்கள், நல்ல பெரிய மனுஷர்கள், நல்ல இந்த உலகத்தில் இந்த சமுதாயத்திலே சபையிலே உயர்ந்த இருப்பவர்கள், நல்ல வேலை வாய்ப்பில் பெருகி இருப்பவர்கள், நல்ல சம்பாதிப்பவர்கள், இப்படி பெரிய மனுஷர்கள் என்று சொல்லப்படுவதான் ஆண்டவர் நினைத்து கொண்டிருக்கிறார் என்றால் அதுதான் இல்லை. சிறுமைப்பட்டவர்கள் நினைத்து கொண்டிருக்கிற நம்முடைய ஆண்டவர் எளிமையானுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதற்காக தான் இந்த ஆண்டவர் இந்த உலகத்தில் இறங்கி வந்தார். அதற்காக ஆண்டவர் ஒரு அடிமையின் ரூபம் எடுத்து தம்மைத்தாமே வெறுமையாக்கி கீழ்ப்படிதராகி ஏழ்மை கோலம் எடுத்து மாட்டுத்தொழில் முன்னாடி இருந்த அப்படிப்பட்ட ஆண்டவர் நமக்காக இறங்கி வந்த ஆண்டவர். அவர் பாருங்க, கடைசி நாட்களில் தலை சாப்பதற்கு ஒரு இடம் இல்லை ஆண்டவருக்கு. அப்படி ஒரு ஏழ்மை கோலம் எடுத்து இந்த உலகத்தில் நமக்காக இறங்கி வந்தார். யாருக்காக என்றால் எளிமையானவர்கள், சிறுமைப்பட்டவர்கள், ஒழுக்கப்பட்டவர்கள், ஏழையானவர்கள், திக்கற்றவர்கள், இப்படிப்பட்டவர்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்தும்படி அவருடைய எண்ணங்கள் நிறைவேற்றும்படியாகத்தான் ஆண்டு இயேசு கிறிஸ்து நிலத்தில் இறங்கி வந்தார். அப்படிப்பட்ட நம்பிக்கை ஒருபோதும் வீணாகாதபடி அவருடைய விண்ணப்பத்தை கேட்கிறதா இருக்கிறார், அவருடைய கூக்குரலை கேட்கிறதா இருக்கிறார். ஆண்டவர் எளிமையானுடைய கூக்குரலை, அவருடைய கூப்பிடுதலை கேட்டுக்கொண்டே இருக்கிறார். நம்ம இன்றைக்கு எல்லாரும் கைவிடப்பட்டிருக்கிறோம். எல்லாரும் என்னை ஒதுக்கிவிட்டார்கள், நண்பர்கள் ஒதுக்கிவிட்டார்கள், கூட பிறந்தவர் ஒதுக்கிவிட்டார்கள், அல்லது பிள்ளைகளை ஒதுக்கிவிட்டார்கள் என்று அநேக நம்ம நினைத்து கொண்டிருக்கிறோம். ஆனால் பாருங்க, ஆண்டவர் இவர்களெல்லாம் கண்ணோக்கி கொண்டிருக்கிற ஒரு தேவனாக இருக்கிறார். எளிமையானுடைய ஜெபத்தை கேட்கிறதா இருக்கிறார், விண்ணப்பத்தை கேட்கிறதா இருக்கிறார். கேட்கக்கூடாதபடி அவர் செய் மந்தமாகல் என்ற வேதத்திலே பார்க்கிறார். அவர் கேட்டுக்கொண்டே இருக்கிறார். அவருடைய கண்கள் நீதிமன்றங்கள் நோக்கமாக இருக்கிறது என்று பார்க்கிறோம். அதனுடைய கண்களை திறந்து பூமியில் எல்லாரையும் பார்த்து கொண்டு இருக்கிறார். ஏற்ற வேளையிலே அவர் தன்னுடைய கையை திறந்து ஆகாரத்தை கொடுக்கிறா இருக்கிறார். எல்லாருக்கும் ஆகாரத்தை கொடுக்கிறா இருக்கிறார். யாரும் அவர் கெட்டு போவதற்கு விடாத ஒரு தேவன். ஒருவர் கெட்டு போகாதபடி ஆண்டவர் ரட்சித்துக் கொள்ளும்படியாக தன் நுழைத்து இறங்கி வந்தார். ஊழியத்தின் பாதையில பாருங்க, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர் போன பாதை எல்லாம் பாருங்க, நன்மை சீக்கிரமாகவே சுற்றி திறந்தார். பிசாசை துரத்தும்படி, உண்மைகளை பேசும்படி, குடர்களை காண்கிறபடி, செவில கேட்கும்படி, திரும்ப நடக்கும்படியாக, எல்லா பிசாசை துரத்தும்படியாக, இதற்காகத்தான் ஆண்டவர் சுற்றி சுற்றி திரிந்தார், சுற்றி வந்தார் என்று பார்க்கிறோம். நன்மை சீக்கிரமாகவே சுற்றி வந்தார். அதுபோல அவர் போன இடமெல்லாம் பாருங்க, ஏழை இடத்துல போனார், ஒதுக்கப்பட்ட இடத்துல போனார், விதவையான தான் போனார், வேலைக்காரர் சொஸ்தமாக்கிறார் என்று பார்க்கிறோம். இப்படி ஒவ்வொருவரும் பாருங்க, ஆண்டவர் பணக்காரத்தில் யார்கிட்டையும் போகவில்லை. சகையென்ற ஒரு வீட்டு மட்டும் தான் போனார். போயிட்டு அப்பவும் அவனை ரட்சித்தார். இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பது என்று ஒரு ரட்சிப்பை கொடுத்தார். அவன் மனம் திருத்தினான் என்று பார்க்கிறோம். அப்படி பணக்காரருடைய யார்கிட்டையும் போகவில்லை, யாரையும் அவர் நோக்கி செல்லவில்லை. ஒடுக்கப்பட்ட ஜனங்கள், திக்கற்ற பிள்ளைகள், அவள் தான் ஆண்டு தேடி வந்தார். நான் உங்களை திக்கற்றாக விடேன், உங்களிடத்தில் வருவேன் என்று நம்முடைய ஆண்டு சொல்லியிருக்கிறதை பார்க்கிறோம். திக்கற்று போன நீங்கள், நான் உங்களை தனியாக விடமாட்டேன், நீங்கள் யாருமில்லை என்று ஒதுங்கி போகாதீர்கள், நான் உங்களை தனியாக விடமாட்டேன், நான் உங்களிடத்தில் வருவேன். ஆனால் நமக்காக இறங்கி வந்து அடிக்கப்பட்ட ரத்தம் சிந்தி நம்மையெல்லாம் மீட்டெடுத்திருக்கிறார். நம்முடைய விண்ணப்பத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஆண்டவர். இன்றைக்கு நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, சிறு பிள்ளை ஜெபத்தை கேட்பவர், எளிய விண்ணப்பத்தை கேட்பவராக இருக்கிறார். அப்படிப்பட்ட ஆண்டவர் இன்றைக்கு நம்மதில் இறங்கி வந்து கொண்டிருக்கிறார். ஆண்டை நோக்கி நம்ம பார்க்கும்போது, ஆண்டவரே, எனக்கு இந்த காரியத்துக்காக நான் ஜெபித்துக் கொண்டிருக்கிறேன், ஏன்னா இந்த காரியத்துக்காக நான் பல நாட்களாக பல வருடமாக நான் பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறேன் என்று அதையும் தள்ளி போய் கொண்டிருக்கிறது ஏன் நடக்கவில்லை என்று நீங்கள் அங்கலாய்க்காதீர்கள். ஆனால் நிச்சயமாக உங்களுடைய ஜெபத்தை, விண்ணப்பத்தை கேட்கிறதா இருக்கிறார். எளியவன் என்றைக்கும் மறக்கப்படுவதில்லை, நான் உங்களை மறப்பதில்லை என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். மறக்காத தேவன், நான் உங்களை என்றைக்கும் மறக்க மாட்டேன் என்று நம்முடைய ஆண்டவர் சொல்லியிருக்கிற அந்த வாக்குத்தத்தம் பாருங்க, நான் என்றைக்கும் மறக்க மாட்டேன். உங்களுடைய நம்பிக்கை ஒருபோது கெட்டு போவதில்லை. நீங்கள் வைக்கிற நம்பிக்கை யார் மேல் வைக்கிறீர்கள்? மனுஷன் மேல் வைக்காதீர்கள், பிள்ளைகள் மேல் வைக்காதீர்கள், பெற்றோர் மேல் வைக்காதீர்கள், நண்பர்கள் வைக்காதீர்கள், உற்றோர் மேல் நம்பிக்கை வைக்காதீர்கள். நம்ம வைக்கிற நம்பிக்கை ஆண்டவர் மேலே வைக்க வேண்டும்.
அது ஒருபோதும் கெட்டு போகாதபடி ஆண்டு பாதுகாப்பார். இந்த பிள்ளை நம்ம மேல இருக்கிற நம்பிக்கை நம்ம கெட்டு போக விடக்கூடாது, அது அவசியத்தில் கொண்டு போக விடக்கூடாது. விசுவாசத்தோடு நம்ம மேல் வைத்த நம்பிக்கை நாம் நிறைவேற்ற வேண்டும் என்று ஆண்டோட சித்தமாக இருக்கிறது. நீங்கள் யாரை நம்பிக்கொண்டிருக்கிறீர்கள்? உங்கள் நம்பிக்கை எப்படி இருக்கிறது? நீங்கள் இந்த சிற்றின்ப காரியங்களில் நம்பிக்கை வைக்காதீர்கள். மனுஷன் மேல் நம்பிக்கை வைக்காதீர்கள். ஆண்டவரை நம்பிக்கை வைக்கும் போது அந்த நம்பிக்கையை ஆண்டவர் காப்பாற்றுகிறார் இருக்கிறார், பதில் கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். வாக்குத்தத்தம் கொடுக்கிற தேவன் இன்றைக்கு பாருங்க, உடைய நம்பிக்கை கெட்டு போகாதபடி அதை நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார். எனக்கு ஆண்டவர் கொடுப்பார் என்று நீங்க விசுவாசத்தோடு இருங்க, நம்பிக்கையோடு வைங்க. உங்கள் நம்பிக்கை வீண் போகாது. மனுஷன் மேல் நம்பிக்கை வைக்காதீங்க. பிரபுக்கள் மீது பார்க்கலாம் கத்தப்பேல் பற்றுதல் நலம் என்று பார்க்கிறோம். மனுஷன் மேல் பார்க்கலாம் கத்தப்பேல் பற்றுதல் நலம் என்று பார்க்கிறோம். சுவாசம் உள்ள மனுஷன் நம்ம விட்டுவிடுங்கள் என்று பார்க்கிறோம். சுவாசம் உள்ள மனுஷன் நம்ம விட்டுவிடுங்கள். ஏனெனில் அவர்களெல்லாம் பொய் பேசுகளாக இருக்கிறார்கள், அவர்களெல்லாம் உண்மைக்கு மாறாக பேசுகளாக இருக்கிறார்கள். ஆனால் பொய் பேச ஆண்டவர் மனுஷன் அல்ல, அவர் சொன்னதை செய்கிற தேவன், நிறைவேற்றுகிற தேவனாக இருக்கிறார். இன்றைக்கு அப்படித்தான் உங்கள் நம்பிக்கை கெட்டு போகாதபடி நீங்கள் செய்கிற காரியங்கள், நீங்கள் நம்பிக்கொண்டிருக்கிற அந்த வேலைகள், இந்த வேலைக்காக நான் பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறேன், எனக்கு கிடைக்கும், இந்த வேலையிலே நான் மேற்கொண்டு எனக்கு நல்ல வருமானம் கிடைக்கும், இந்த பிஸ்னஸ் செய்து கொண்டிருக்கிறேன், இந்த பிஸ்னஸை கத்தர் வர்ச்சிக்கு பண்ணுவார், இதை அப்படின்னு நீங்கள் நம்பிக்கொண்டிருந்தால் நிச்சயமாக உங்களுக்கு கொடுப்பார். எனக்கு நல்ல வீடு வேண்டும், எனக்கு ஒரு நல்ல வீட்டை கத்தர் கொடுக்கணும் அப்படின்னு நீங்கள் விசுவாச நம்பிக்கை இருந்தால் ஆண்டு நிச்சயம் கொடுப்பார். அந்த நம்பிக்கை கத்தர் கெட்டு போக விடவே மாட்டார். ஆண்ட பிள்ளைகள் ஒருபோதும் கெட்டு போகாதபடி பாதுகாக்கிற கத்தர். இன்றைக்கு உங்களுடைய நம்பிக்கை கெட்டு போகாதபடி, உங்கள் நம்பிக்கை வீண் போகாதபடி அதை நிச்சயமாக ஆண்டவர் அதை கெட்டு போகாதபடி பாதுகாப்பார். எளிமையான நினைக்காதீர்கள். சிறுமைப்பட்டவருடைய கூக்குரலை கேட்டுக்கொண்டிருக்கிற கர்த்தர் அவரத்துல ஆண்டவரே எனக்கு இதுக்கு தாருங்கன்னு கேள்வி பாருங்க, நிச்சயமாக கத்தர் கொடுப்பார். ஆபத்துகள் கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மிகைப்படுத்துவா என்று பார்க்கிறோம். ஆபத்து காலத்தில் நம்ம எளிமையான ஜனங்கள் கூப்பிடும் போது பதில் கொடுக்க தேவனாக இருக்கிறார். இன்றைக்கு உங்களுடைய நம்பிக்கை வீண் போகாதபடி உங்களுடைய விண்ணப்பங்களை கேட்கிற தேவனாக இருக்கிறார். விசுவாசத்தோடு இருங்க. கர்த்தர் தாமே இந்த வாக்குத்தத்தத்தில் இந்த வசனத்தை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நம்ம ஜெபிக்கலாமா? அன்பின் நல்ல தகப்பனே, எளிமையானவனுடைய விண்ணப்பத்தை கேட்பவர், எளியவன் என்றைக்கு மறக்கப்படுவதில்லை. சிறுமட்டோட ஜெபம், சிறுமட்ட நம்பிக்கை ஒருபோது கெட்டுப்போதில்லை என்று பார்க்க தகப்பன், நீர் அப்படி செய்ய போகிற கிருபைக்காக நன்றி சுத்தம் அப்பா. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதிங்க, பலப்படுத்தும் தகப்பன். இன்றைக்கு நீங்க எளிமையான நினைக்காதீர்கள். உங்களுடைய விண்ணப்பத்தை அவனை கேட்டுக்கொண்டிருக்கிறார். அவர் உங்களை மறக்கவே மாட்டார். மறக்காத தேவனை நம்புங்க, உங்கள் நம்பிக்கை வீண் போகாது. ஆமேன்.